பாத்தீங்களா? அண்ணா அறிவாலயத்துல செம்ம கூட்டம். கூட்டம் அள்ளமோடுது. பெண்கள் படையெல்லாம் சரியான கிரவுடு. மாஸ் காமிச்சுட்டாங்க அப்படின்னாங்க. என்னங்க சொல்றீங்க? நேத்து அறிவாலயத்துல பனையூர்ல தானே கூட்டம் அதிகமா இருந்துச்சு. கிட்டத்தட்ட பேரிகேட்லாம் போட்டு 1 கிலோமீட்டர் வரைக்கும் கூட்டம் இருந்துச்சு. நெறைய பேர் வந்தாங்களாங்க பனையூருக்கு. பனையூர் தானே பேர மாத்தி சொல்லாதீங்க அப்படின்னு கேட்டனா, இல்ல சார் அறிவாலயம் தான் அப்படின்னாங்க. என்னங்க அப்படின்னு போய் பார்த்தா, இங்க பனையூர்ல நடந்த ஒரு விஷயத்த அங்க வந்து என்ன சொன்னாங்க, ஷாப்பிங் பண்றாங்க. ஏடிஎம்கே எம்எல்ஏ எல்லாம் ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்காரு முதலமைச்சர். பொதுவா எல்லாரும் ஷாப்பிங் போனால் என்ன வாங்குவாங்க? ட்ரெஸ் வாங்குவாங்க, வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவாங்க. ஆனால் இப்போ நம்ம முதலமைச்சர் என்ன செய்கிறார் தெரியுமா? அதிமுக எம்எல்ஏக்கள் ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் கொளத்தூர் எம்எல்ஏ சொல்லி, அவர் அப்படி சொன்ன உடனே இங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அண்ணா அறிவாலயப்பா. அப்ப அண்ணா அறிவாலயத்தில் நடந்துச்சு அது ஷாப்பிங் இல்லையா அப்படின்னு ஒரு டவுட் வந்துருச்சு. என்னங்க சொல்றீங்க? அண்ணா அறிவாலயத்தை ஷாப்பிங்கா? வாட்ச் கடை போட்டிருந்தாங்களேங்க, வாட்ச் எல்லாம் வித்துக்கிட்டு இருந்தாங்க. இல்லைங்க, வாட்ச் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்துட்டு இருந்தாங்க. எவ்வளவுங்க? 1000 ரூபாய் மதிப்புள்ள வாட்ச். 1000 ரூபாய் மதிப்புள்ள வாட்ச் வந்து அனைத்து மகளிருக்கும் இலவசம். அங்க வந்தவங்களுக்குலாம் கூட்டம் கட்டி ஏறுது, அலம் மோச்சு. 1000 ரூபாய் மதிப்புள்ள 200 ரூபாய் வாட்ச். இல்ல புரியல. 1000 ரூபாய் மதிப்புள்ள 200 ரூபாய் வாட்ச் கொடுத்தாங்கன்னு சொல்ல. அந்த வாட்சோட ஒர்த்து 250 இருந்து 300 ரூபாய்க்குள்ள இருக்கும். அது 1000 ரூபாய் மதிப்புள்ள வாட்ச்ன்ற மாதிரி ஒரு உருட்டு. இந்த வாட்சுக்காக தான் வந்திருக்காங்க. அங்க வந்து ஒரு பாவம் அந்த பெரிய மனுஷன் மேடையில இருந்து பேசிக்கிட்டு இருக்காரு. அவ்வளவு பேசிக்கிட்டு இருக்காரு. அதெல்லாம் உண்மைங்கிற இதெல்லாம் உருட்டுதான். அத கவனிக்கிறவங்க பூரா பாத்தீங்கன்னா அவங்க பூரா வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. ஆமா தலைவர், எப்ப வாட்ச் கொடுத்தீங்க? எப்ப பேசிக்கிட்டே இருக்காங்களே, இன்னும் 1/2 மணி நேரமா பேசி முடிச்சுவாங்க. வாட்ச் குத்தலாம் அப்படின்னு. அப்புறம் வாட்ச் கொடுக்குற இடத்துல கூட்டத்தை பாருங்க, சரியான கூட்டம். அந்த வாட்ச் எல்லாம் வாங்கிட்டு போட்டோ வேற எடுத்தாங்க, வாட்ச் வாங்கிட்டோம் அப்படின்ட்டு. இப்ப இது என்ன ஷாப்பிங் தெரியல. இப்ப எம்எல்ஏக்களை ஷாப்பிங் பண்றாரு முதலமைச்சர். கான்பிடென்டா இருங்க, இப்படிதான் சொன்னார். கான்பிடென்டா இருங்க அப்படின்னு சொன்னவர். உங்களுக்கு கான்பிடன்ஸ் இல்லையா அப்படின்ட்டு. ஷாப்பிங் அதிக எம்எல்ஏ அதிமுக இருந்து அதிக எம்எல்ஏ ஷாப்பிங் பண்ண லிஸ்ட் அப்படின்னு பார்த்தா டிஎம்கே தான். அது டிஎம்கே கிடையாதுங்க, டிஎம்கே தாங்க. ஸ்கொயர் டிஎம்கே அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அப்படி பார்த்தா அதிக ஷாப்பிங் பண்ணது ஏடிஎம்கே இருந்து அதிக ஷாப்பிங் பண்ணது, அதிக ஊழல் பண்ணவங்களெல்லாம் ஷாப்பிங் பண்ணது வந்து டிஎம்கே தான். அது டிஎம்கே கிடையாது, ஸ்கொயர். இந்த கான்பிடன்ஸ் எல்லாம் உங்ககிட்ட அதிகமா இருக்கு. தோத்துட்டோமே, அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதில்ல. கான்பிடென்ட்டா கூட்டத்தை கூட்டுறதுக்கு அவர் மாதிரி உங்களால முடியாது. மகளிருக்கு ட்ரெஸ் கொடுத்து கூட்டத்தை கூட்டுவோம், அந்த கருப்பு சிவப்பு ட்ரெஸ். ஹாட் பாக்ஸில் பிரியாணி வச்சு ஹாட் பாக்ஸ் கொடுப்போம். இதில் உணவு கொடுத்தோம்னு சொல்லிக்கலாம், ஹாட் பாக்ஸும் கொடுப்போம். இப்போ வாட்ச் கொடுத்து கூட்டுறோம். இனிமேல் கொடுத்து தான் கூட்டத்தை கூட்டணும், வேறு வழி இல்லை. அப்போ நீங்களும் கான்ஃபிடென்ட்டாக இருங்க.